ஹைடா மீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு தேங்காய் நியூன் ஷர்ட்டை பார்க்க போகிறோம். ஸோ ரிக்வெஸ்ட் ஒன் ஷர்ட். ஸோ ஜிம் கோச் ஸ்டெப்பில் போட சொல்லியிருந்தாங்க. அதனால தான் ஜஸ்ட் இமேஜினேஷன் ஆர்பிசி ஸ்ட்ரைட்டாக ஷர்ட்குள்ளே போயிடலாண்டா. அதுக்கு முன்னாடி வந்துட்டு இன்ட்ரோ பார்த்துடலாம். ஸோ ஹீரோயின் நீங்கள் தான் வயன். நீங்கள் ஒரு பில்லியன் ஃபேமிலி சேர்ந்த பொண்ணு. லக்ஸுரி கார்ஸ், மேன்ஷன், தென் பெரிய யூனிவர்சிட்டியில் ஸ்டடீஸ் அப்படின்ற மாதிரி உங்கள் லைஃப் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு 24 இயர்ஸ் ஆகுது. அதே சைடு நம்ம தேங்க பக்கம் பார்த்தோன்னா, ஸோ அவன் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி சேர்ந்த பையன். அவனுக்கு 26 ஏஜ். ஸோ ஒரு ஜிம்மில் கோச்சாக ஒர்க் பண்ணுற ஒரு பையன். அவ்வளோவா பேக்ரவுண்ட் கிடையாது, ப்ராப்பர்ட்டிஸ் கிடையாது, அம்மா அண்ட் தங்கச்சி மட்டும்தான். தென் ஒரு ப்ராப்ளம்னால, ஸோ எதிர்பார்க்காத சுச்சுவேஷனால் உங்களுக்கும் தேங்கும் மேரேஜ் ஆகிடுது. ஸோ ஸ்டார்டிங் சீனில் அதுதான் ஓகேவா. அண்ட் ஒன் மோர் திங் தான், பேக்ரவுண்ட் நாய்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அண்ட் ஹெட்செட் மாஸ்க். ஸோ ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு கார் ஒரு அப்பார்ட்மெண்ட்டோட நிற்கிது. ஸோ வந்து நீங்களும் தேங்க இறங்குறீங்க. ஸோ அப்படியே தேங்க தான் கூட்டிகிட்டு போகிறான், 3rd ஃப்ளோர் கூட்டிகிட்டு போகிறான். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் எழுதி முடிச்சதும் கால் வலிக்குது. ஸோ நீங்கள் என்ன சொல்ல முடியும், அமைதியாகவே வரீங்க. தென் அந்த வீட்டுக்குள்ளேயும் கூட்டிகிட்டு போகிறான். ஜஸ்ட் 2 BHK அப்பார்ட்மெண்ட் தான், சின்னதாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு அதை பார்க்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீல். பிகாஸ் அது உங்கள் பெட்ரூம் அளவு இருக்குது. லைக் பெட்ரூம் அளவு தான் இருக்குது அந்த மொத்த அப்பார்ட்மெண்ட்டுமே. அங்கே தேங்கனம்மாவும் இருக்காங்க. ஸோ அவங்களும் வெல்கம் பண்ணுறாங்க. நீங்கள் எதுவுமே பேசலை. தேங்க ரூமுக்கு கூட்டிகிட்டு போன்னு சொல்கிறாங்க. ஸோ தேங்கும் சரிம்மா அப்படி சொல்லிட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு வராரு. ஸோ நீங்கள் ரூமுக்குள்ளே வந்ததும் ஃபஸ்ட்டு தேங்க பற்றி சொல்கிற விஷயம், இங்கே பாருங்கள் மிஸ்டர், எனக்கும் உங்களுக்கும் சுத்தமாக செட் ஆகாது. ஏதோ சுச்சுவேஷனால் மேரேஜ் நடந்துருச்சு. தயவு செஞ்சு எங்கிட்ட எந்த அட்வான்டேஜும் எடுத்துக்காதீங்க. கொஞ்ச நாள் தான் இந்த வீட்டில் இருப்பேன், அப்புறம் டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி ரூடாக சொல்கிறீங்க. ஸோ காமாக இருக்கான். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நான் உங்களை ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு டைம் வேணால் எடுத்துக்கோ அப்படி சொல்லிட்டு அவன் போயிடுறான். ஸோ நீங்கள் எதிர்பார்த்ததோ அவன் ஏதாவது பேசுவான் சண்டை போடலான்னு பார்த்தா அவன் இப்படி சொன்னான். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லாத. இப்படியே ஒரு 1.5 வீக் போது நீங்கள் பயங்கர ஆட்டிடியூட் காமிக்கிறீங்க. லைக் உங்களுக்கு அந்த அட்மாஸ்பியர் சுத்தமாக செட் ஆகலை. அந்த வீட்டில் ஏசி கிடையாது, சீலிங் ஃபேன்ஸ் மட்டும்தான். பட் நீங்களும் புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ எல்லா விஷயத்துக்கும் உங்ககிட்ட கேட்கக்கூடாது, நம்ம நிலமை கஷ்டம் தான், நம்ம வந்திருக்கோம், ஸோ இவ்வளோ கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டீங்க. பட் ஈவன் உங்களுக்கு அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றத தேங்க நோட் பண்ணிட்டு தான் இருக்கான். ஸோ அவன் ஜிம்முக்கு போயிட்டு ஈவினிங் அந்த மாதிரி தான் வருவான். ஸோ அது வரைக்கும் உங்கள் அத்தை கூட தனியாக தான் இருப்பீங்க, லைக் தேங்கோட அம்மா கூட. ஸோ கொஞ்ச நாள் அப்படியே அவங்க என்ன கேட்டாலும் ஒரு மாதிரி ரூடாக பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. அப்புறம் போக போக அவங்க கூட நீங்கள் ஒரு மாதிரி ஜோவேல் ஆகிட்டீங்க. ஒரு 1 மந்த் கிட்ட போகும், அவங்க கிட்ட நல்லா பேசுவீங்க. லைக் அந்த பிளேஸ்க்கு அடாப்ட் ஆகவும் ஆரம்பிக்கிறீங்க. ஒன் டே ஈவினிங் ஸோ நீங்களும் உங்கள் மாமியார் உட்காந்துட்ருக்கீங்க ஹாலில் தான். ஸோ டிவி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ தேங்க உள்ளாரா, தயாங் சொல்லுமா, ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு உன் தங்கச்சியோட பர்த்டே வருதில்ல, ஸோ வரதுக்குள்ளே அவளுக்கு ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்கணும். ஸோ போய் எடுத்துகிட்டு வரியா? சரிம்மா, ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு போகிறேன். சரிடா. எங்கே ஆண்டி போகிறான் புரியல எனக்கு. ட்ரெஸ் வாங்குமா? ட்ரெஸ்ஸா? யாருக்கு ஆண்டி, யாருக்கு பர்த்டே? என் பொண்ணுக்கு. உங்களுக்கு பொண்ணுலாம் இருக்கா? இருக்கா ஹாஸ்டலில். சரி, நீனும் தேங்க கூட போயிட்டு வரையா? இதுலேருந்து ரொம்ப நாள் ஆச்சுல, இங்கே தானே இருக்க. சரிங்க ஆண்டி, போயிட்டு வரேன். போம்மா, நீனும் போய் ரெடி ஆகிக்கோ. சரின்னு சொல்லிட்டு 2 பேர் ரெடி ஆகிறீங்க. ஸோ அப்படியே கீழே கூட்டிகிட்டு வரான். ஸோ வேகமாக போயிட்டு ஒரு பைக் ஒன்று எடுக்கிறான். நீங்கள் பார்க்குறீங்க, இதுலையா போகிறோம்? ஆமாம். இதில் நான் இது வரைக்கும் போனதே கிடையாது. உங்ககிட்ட கார் இல்லையா? இல்லை வயன். அப்போ நான் வரல, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க. ஏன் வயன், என்னாச்சு? இல்லை நான் வரல, எனக்கு இதெல்லாம் போக தெரியாது, நான் கேப் புக் இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், நான் போகிறேன்னு சொல்லிட்டு திருப்பி மேலே போயிட்டீங்க. அந்த பையனுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த வேர்ட்ஸில் ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. பிகாஸ் நீங்கள் எப்போயுமே அப்படி தானே பேசுவீங்க, அப்படி தான் பேசுவீங்க. ஸோ அவன்கிட்ட அவனுக்கு அப்படி ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படி அவனும் வெளியே காமிச்சிக்காமல் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண போயிடுறான். அண்ட் ஆஃப்டர் பர்ச்சேசிங் ஸோ திருப்பி வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ அப்படியே தான் அவனை இன்சல்ட் பண்ணுற மாதிரி தான் பேசிகிட்ருப்பீங்க.
லைக் எனக்கு அந்த விஷயம்லாம் ரொம்ப ஹர்ட் ஆகும், பட் வெளியே காமிச்சிக்க மாட்டான். ஸோ அப்படியே ஒரு ஃப்ரைடே ஈவினிங் டைம் நீங்கள் அப்படியே ரூம்குள்ளே உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ அங்கே வெளியே காலிங் பெல் ஹாலில் அடிக்கிறது உங்களுக்கு கேட்குது. தேங்க் தான் வந்துட்டான் போல் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இருக்கீங்க. ஸோ ஒரு ஃபியூ மினிட்ஸ் உங்கள் ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. ஸோ தேங்க் பாதி உள்ளே வந்து பாதி உள்ளே வராமல் டோர்கிட்ட நின்றுட்டு, ஹே உள்ளே வா அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் இருந்து பேசிகிட்ருக்காங்க. யாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எட்டி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ தெரியல, தேங்க் மறைச்சிட்ருக்கான். உள்ளவான்னு சொல்லி தரத்துன்னு அந்த பிள்ளைய பிடிச்சி இழுத்துட்டு வரான். ஸோ அது ஒரு பொண்ணு தான். ஸோ நீங்கள் இப்படி மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறீங்க. அப்புறம் நான் ஃபேஸை பார்க்குறீங்க. ஹே ஜூனியர் அப்படின்ற மாதிரி நீங்கள் சிரிச்சிட்டே பார்க்குறீங்க. நீ எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு நிமிந்து பார்க்குது. சீனியர் அப்படி சொல்லிட்டு வேகமாக வருது உங்கள் பக்கத்தில். ஹேலியா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? இருக்கேன். சரி, நீங்கள் எங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? இதுதான் என் வீடு. ஓ வீடா? இல்லை புரியல. நான் தேங்கோட தங்கச்சி. ஓ நீ தான் தேங்கோட தங்கச்சியா? வெயிட், நீங்கள் தான் தேங்கோட ஒய்ஃபா? ஓ மை காட், என்னால் நம்பவே முடியல. டே தயாங், நீ என்ன சொன்ன? எவ்வளோ ஸ்வீட் தெரியுமா அண்ணி அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சிட்ருக்கா. ஸோ நீங்களும் சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ அவன் வியடாக பார்க்குறான் அவங்க 2 பேர்த்தையும். அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. உங்கள் 2 பேருக்கு என்ன முன்னாடியே தெரியுமா என்ன? ஆமாம், இவங்க என்னோட சீனியரா. எனக்கு கூட சொல்வல்ல காலேஜ் ஃபஸ்ட் இயர் போனப்போ ஒரு சீனியரை பார்த்தேன்னு, அவங்க தான். ஓ, ஸோ அப்படியே ரொம்ப நேரமாக ரெண்டு பேசிகிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே இல்லையா அவளோட பர்த்டே செலிப்ரேஷன்லாம் போகுது. ஸோ அந்த சாட்டர்டே சண்டே அந்த டைமில் வந்திருக்கும். ஸோ அப்படியே செலிப்ரேட் பண்ணதுக்கப்புறம் அவளும் திருப்பி ஹாஸ்டலுக்கும் போயிடுறா. இன்னும் கொஞ்சம் காலங்களும் கடந்து போக ஆரம்பிக்குது. ஸோ நீங்களும் தேங்க் அடாப்ட் ஆகுறீங்க. லைக் அவனோட கேரக்டர் உங்களுக்கு பிடிக்க ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ தேங்க் கூடவே நல்லா பேச ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ தேங்க் ஆரம்பிக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் தேங்க் கூட பேசிகிட்ருக்கீங்க. தேங்க் உங்களுக்கு ஏதாச்சும் ஆசை இருக்கா? ஆசைனா வேறு என்ன இருக்க போகுது? அம்மாவும் நல்லா பார்த்துக்கணும், தங்கச்சி நல்லா படிக்க வைக்கணும். தென் இப்போ நீ வந்துட்டல உன்னையும் பார்த்துக்கணும். நான் இப்படி கேட்கலங்க. நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் நீங்கள் பண்ணணுன்ற மாதிரி ஒரு ட்ரீம் எதுவும் இல்லையா? இருந்துச்சு, ஆனால் அது ரியாலிட்டிக்கு ஒத்து வராதுன்னு தோணுது. பார்க்கலாம் மேபி ஃப்யூச்சரில். என்னன்னு சொல்லுங்கள். அதெல்லாம் இருக்கட்டும். சொல்லுங்களேன். இப்போது ஜிம்மில் ஒர்க் பண்ணுறேன்ல. ஆமாம். அது மாதிரின்னு கிடையாது. ஸோ ஒரு ஜிம் ஓப்பன் பண்ணணும் என் சொந்த காசில். எனக்குன்னு லைக் அது என்னோட ஓனாக இருக்கணும், ஓன் ஜிம்மா. ஓ அப்படியா? ஆமாம், அதுக்குலாம் நான் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நிறையா செலவாகும். சரி, பெஸ்ட் ஆஃப் லக். உங்களால் ஓப்பன் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ சிரிச்சிட்டே சொல்கிறோம். ஸோ நீங்களும் அப்படி அவனை பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே அந்த வீக்கெண்ட் வருது. ஸோ அந்த வீக்கெண்டுக்கு லியாவும் வரா. ஸோ லியா கூட என்ஜாய் 2 நாள் நீங்கள். அப்புறம் லியா போயிட்டா. ஸோ அப்படி டேஸ் போகுது. ஸோ ஒரு ஃபைன் டே. தேங்க் மார்னிங் எழுந்து ஜிம்முக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்ருக்கான். ஸோ அவன் ரெடி ஆகும்போது நீங்களும் அவனுக்கு காஃபி போடுறது, லஞ்ச் பேக் பண்ணுறது மாதிரி ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க உங்கள் அத்தைக்கு. ஸோ தேங்கும் கிளம்பி போயாச்சு. நீங்களும் உங்கள் அத்தை மட்டும் தான் இருக்கீங்க. ஸோ உங்கள் அத்தை உங்ககிட்ட வயன் சொல்லுங்க அத்தை. ஏதோ ஒரு ரிலேட்டிவ் சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, நான் ஊருக்கு போயிட்டு வரேன். ஸோ ஒரு 2 to 3 days ஆகும். நீங்கள் இருந்துப்பியா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் இருந்துக்கிறேன். சரிம்மா சொல்லிட்டு அவங்களும் ரெடியாக கிளம்பி போயிட்டாங்க. ஸோ அவங்க கிளம்பி போனால் ஒரு 1/2 hour லேட்டர், ஒரு ஆஃப்டர்நூன் டைம் இருக்கும். ஸோ திரும்பி வீட்டு டோர் நாக் ஆகுது, லைக் காலிங் பெல் ரேங் ஆகுது. நீங்கள் இந்த அத்தை திரும்பி அதுக்குள்ளே வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா அந்த லித்தாயாவும், டே என்ன இந்த டைமுக்கு வந்திருக்கீங்க? ஸோ தலை கீழே கொஞ்சிட்டு நிற்கிறான். ஸோ அப்படி கேட்க ஒன்று வந்து பார்க்குறான். ஸோ ஒரு சைடு அவன் ஃபேஸில் சிக்ஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல பிளட்டு வருது. கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு அவனுக்கு. ஆளை பார்க்க ஒரு மார்த்தான் இருக்கான். அவங்களுக்கு பார்த்ததும் டக்குன்னு பயம். டே என்னாச்சு உங்களுக்கு? ஃபஸ்ட்டு உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டு போய் உட்கார வைக்கிறீங்க. என்னாச்சு டே? அவ்வளோதான் எல்லாமே போயிடுச்சு. என்ன சொல்கிறீங்க? புரியல. ஒர்க்கு போயிடுச்சு அயன். ஏங்க எப்படி?
ஸோ அப்படியே ஃப்ளாஷ்பேக் போனோம் அப்படின்னா இப்போ உங்களை தேங்கும் ஒர்க் போயிட்டு அப்படியே ட்ரைன் பண்ணிட்டு இருந்திருப்பான் அவன் கிளைண்ட்ஸ்க்கெலாம். ஸோ எப்போவுமே ஒரு கிளைண்ட் ஒரு பொண்ணு தான். ஸோ இந்த பொண்ணு எப்பவுமே தேங்கிட்ட ஒரு மாதிரி தான் பிஹேவ் பண்ணும். ஸோ தேங்க அதை கண்டுக்க மாட்டான். ஜஸ்ட் அவன் ப்ரொஃபஷ்னலாக அவன் ஒர்க்கை பார்த்துட்ருப்பான். ஸோ இந்த பொண்ணு இன்றைக்கும் வருது. தேங் ஸ்டார்ட் பண்ணலாமா ட்ரைனிங்கு? ஓகேன்னு சொல்லிட்டு ஸோ அவனும் ட்ரைன் பண்ணிகிட்ருக்கான். தேங் நான் உங்ககிட்ட பர்சனலாக பேசணும். என்னாச்சு? எதுவும் டயட் எதுவும் இல்லை? அது இல்லை தேங். ஐம் இன் லவ் வித் தேங். மேம் ஐம் ஸோ சாரி, ஐம் ஆல்ரெடி மேரிட். என்ன பேசிகிட்ருக்கீங்க? பரவாயில்ல, மேரிட்னா என்ன? எல்லாத்துக்கும் தான் தெரியுமே அந்த பொண்ணுக்கு உங்களுக்கும் செட் ஆகாதுன்னு. இப்படி அந்த பொண்ணு கொஞ்ச நாள் போயிடும்ல. என்ன மேரேஜ் பண்ணிக்கோங்க அவள் போனதுக்கப்புறம். மேம் இன்னும் பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சு தான் பேசுகிறீங்களா? ஸோ அப்படி அந்த பொண்ணு திருப்பி பேச ஆரம்பிச்சிருது. 2 பேருக்குள்ளே ஒரு பெரிய ஆர்கியூ. மேம் தட்ஸ் அனஃப். என்கிட்ட ப்ரொஃபஷ்னலாக பேசுகிறது வந்தால் பேசுங்க. என் ஃபேமிலியை பற்றியோ என் ஒய்ஃபை பற்றியோ லைஃப்பை பற்றியோ பேசுகிற வேலை நீங்கள் வச்சுக்காதீங்க. இப்படி இருக்க முடியலன்னா வேறு ஒரு ட்ரைனரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த தட்டு அவன் போயிடுறான். அந்த பொண்ணு சரியான கோவம் வருது. ஸோ அவளும் ஜும்மா விட்டு வெளியே போயிடுறா. ஸோ இப்படி ஒரு ஃபியூ ஹார்ஸ் லெஃப்ட் ஆகுது. தேங் வேறு ஒரு கிளைண்ட்க்கு ட்ரைன் பண்ணிகிட்ருக்கான். அப்போது சடனாக அவன் பின்னாடி இருந்து யாராவது டிஷர்ட்டோட பிடிச்சிருக்குறாங்க. ஸோ அப்படி திரும்புகிறான். திரும்பின செகண்ட்க்கு ஸோ கன்னத்தில் சப்புனூறார அவனுக்கு எதுவுமே புரியல. ஸோ என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறதுக்குள்ளே அடுத்து அவனுக்கு எதுவுமே புரியல. ஸோ அவனுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குது என்ன அப்படின்றது அவனுக்கு ஒரு ஐடியாவும் கிடையாது. ஸோ மிச்ச ட்ரைனர்ஸ்லாம் வந்து தான் ஸ்டாப் பண்ணிகிட்ருக்காங்க அடிக்கிற அந்த பர்சனை. ஸோ ஓனரே வந்துட்டார். என்ன பிரச்சனை அப்படி சொல்லிட்டு அவர் கேட்டுட்ருக்கா. இவன் என் பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான்னு சொல்ல. ஸோ தேங்க்கு செம்ம ஷாக்கு. உனக்கு எதுவுமே புரியல. என்ன உங்கள் பொண்ணா? சரி என்ன பேசிகிட்ருக்கீங்க? அப்படிலாம் எந்த விஷயமும் பண்ணலை. போய் சொல்லாதரா அப்படி சொல்லிட்டு அந்த பர்சன் திருப்பி அடிக்க வராரு. ஸோ அந்த பொண்ணு வேறு யாரும் கிடையாது. இப்போ ப்ரப்போஸ் பண்ணிச்சு அந்த பொண்ணு தான். வீட்டுக்கு போய் அவங்க டேட்கிட்ட இல்லாத சொல்லிடுச்சு. ஸோ அவங்க கொஞ்சம் பெரிய இடத்து ஃபேமிலி, லைக் பிஸ்னஸ் மேன் ஃபேமிலி அவங்க. ஸோ அதான் அப்படி கிளம்பி வந்து அடிச்சிட்ருக்கானுங்க. ஸோ இப்போ அந்த ஓல்டு மேன் இருப்பார்ல, ஸோ அவர் வந்துட்டு அந்த ஓனரை பார்த்து, இனி 1 டே இந்த கோச்சிங்கை ஒர்க் பண்ணானா இந்த ஜிம்மே இருக்காது தெரியும்ல. நான் தான் இந்த ஜிம்முக்கு பாதி இன்வெஸ்டர். ஞாபகம் இருக்கா மிஸ்டர்? சார் அவர் அப்படிலாம் பண்ணியிருக்கு. ஓ அப்போ ஏன் பொண்ணு போய் சொல்கிறா? நான் சொன்னது தான் ஃபைனல்னு சொல்லிட்டு அந்த பர்சன் போயிடுறாரு. ஸோ தேங்காலை ஏற்றுக்கவே முடியல. ஸோ அவன் என்ன சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, அவனை பற்றி லைக் ஒரு பொண்ணு அப்யூஸ் பண்ண ட்ரை பண்ணான் அப்படின்றத சொல்லவும் அவனால் சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல. ஸோ ஒரு மாதிரி அந்த இடமே ஒரு மாதிரி கலவரமாகிடுச்சு. தேங்காயை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவனுக்கு அப்படியே டேஸ்ட்லாம் வந்துகிட்டே இருக்குது. மித்த கொலீக்ஸ்லாம் பார்த்துட்ருக்காங்க தேங்காவே. ஸோ அதில் க்ளோஸாக இருப்பாங்க. ஸோ 2-3 பேர் அவங்ககிட்டலாம் சொல்கிறான், நான் பண்ணவே இல்லை, நான் அப்படிலாம் பண்ணலை அப்படி சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கும் தெரியும் தேங்க அப்படி பண்ணுற ஆள் கிடையாதுன்னு. ஸோ அந்த ஓனர் இருப்பார்ல, ஸோ அவர் பார்த்துட்டு தேங் ஆஃபீஸ்க்கு வாங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஸோ தேங் ஆஃபீஸ் கேபினுக்கும் போகிறான். தேங் நீங்கள் ரிசைன் பண்ணிக்கிறதும் நல்லதுன்னு நினைக்கிறேன் சார். நான் இப்பெல்லாம் பண்ணலை சார், ப்ராமிஸாக. தேங் எனக்கு தெரியும் உங்களை பற்றி. அப்புறம் ஏன் சார் நான் ரிசைன் பண்ணணும்? அவர் சொன்னதை கேட்டிங்கல்ல தேங், உங்களை வேலையை விட்டு அனுப்பலைன்னா இந்த ஜிம்மே இருக்காருன்னு சொன்னார். ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ப்ளீஸ். இந்த ஜிம்க்காக ஸோ சாரி தேங்க் அப்படின்ற மாதிரி இந்த சொல்கிறாரு இந்த ஒன்றும். ஸோ தேங்க்கு வந்துட்டு அதை அவனால் ஏற்றுக்க முடியல. இங்கே ஒர்க் பண்ணணும் அப்படின்ற விஷயம் இன்னொரு ட்ரீம். அது ஒரு பெரிய ஜிம் தான். ஸோ அவனோட ஐடி கார்டை மட்டும் அவங்க டேபிள் வச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டான். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தேங்க் ஒன்றுமே புரியல. பிகாஸ் வீட்டை பார்த்துக்கணும், தங்கச்சிக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படின்ற நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் அவங்கக்கிட்ட சொல்லி முடிக்கிறான். ஸோ இப்படி அழ ஆரம்பிச்சிடுறோம் பயங்கரமாக. ஐயோ தேங்க் அழாதீங்க ப்ளீஸ், எதுவும் பிரச்சனை கிடையாது, எல்லாம் சரியாயிரும். இல்லை நான் ஒரு மிகப்பெரிய லூசர், எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஸோ அப்படியே நீங்கள் தேங்காய் சமாதானப்படுத்துறீங்க. ஸோ அப்படியே உங்கள் தோல்ல செஞ்சு அழுதுகிட்டே இருக்கா ரொம்ப நேரம். ஸோ இப்படி ஒரு 2 days போகுது, சாப்பிட மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான்.
அழுதுகிட்டே தான் இருக்கான். அவனுக்கு என்ன அடுத்து பண்ண போகிறோன்னு யோசிக்கிறதுக்கு கூட முடியல. உங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. சொல்லி ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் எங்கேயாச்சும் வெளியே போகலாமா, ப்ளீஸ் வாங்கலை அப்படின்னு சொல்ல. ஸோ நீங்கள் கேட்கவும் சரின்னு சொல்கிறான். ஸோ அப்படியே உங்களை கூட்டிகிட்டு போகிறான். லைக் கீழே கேப் புக் பண்ணோம், இல்லை பைக்கில் போகலாம், இல்லை நீ இல்லை பரவாயில்ல. ஸோ அப்படியே பைக்கில் தான் போகிறீங்க. அது ஒரு மார்னிங் டைம் மாதிரி இருக்கும். ஏன் எங்கே போகணும், நான் சொல்கிற போங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு வழி சொல்லிகிட்டு இருக்கீங்க. இங்கேருந்து ஒரு 1 hour 30 minutes அந்த மாதிரி ட்ராவல் இருக்கும். ஸோ ஒரு பில்டிங் முன்னாடி போய் ஸ்டாப் பண்ணுறீங்க. இங்கே தான், இங்கே எதுக்கு வந்திருக்கோம், வாங்க. நீங்கள் அப்படியே போயிட்டு அந்த ஒரு கொஞ்சம் பெரிய பில்டிங் மாதிரி தான் இருக்குது. அப்படியே போய் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க, ஒரு கீழ் ஃப்ளோரில் இருக்க டோரை. ஸோ ஓப்பன் பண்ணால் பயங்கர லக்ஸுரியான ஒரு ஜிம். ஸோ ஒரு எம்டி ஹாலு, அங்கங்கே எக்யூப்மெண்ட்ஸ் ஜிம்மில் யூஸ் பண்ணுற மாதிரி எல்லாமே புதுசாக இருக்குது. இது என்னது இது, இதை என் கிஃப்டாக நினச்சிக்கோங்க. இனிமேல் உங்கள் ஓன் ஜிம் வச்சு நீங்களே ஒர்க் பண்ணுங்கள். நோ வயன், என்னால் முடியாது. ஏன் தயாங், உன்னோட மணி எனக்கு வேணாம். ஏன் தயாங், ஏன் எனக்கு வேண்டாம். உன் மணியில் நான் அதை வாங்கி ஓப்பன் பண்ணோன்னா அது சக்ஸஸ் மாதிரி எனக்கு இருக்காது, புரிஞ்சுக்கோ வயன். ஸோ உங்களுக்கு ஹர்ட் ஆகுது, பட் இருந்தாலும் புரியுது அவன் என்ன சொல்கிறான்னு. இட்ஸ் ஓகே தான், நான் வேறு இடத்துல கேட்டிருக்கேன் ஒர்க்கு, அங்கே கிடச்சிச்சுன்னா போயிடுவேன். ஓ சரி, வீட்டுக்கு போகலாமா? போகலாம். ஸோ ஃபியூ டேஸ் லேட்டர் டேங் வேறு ஒரு ஜிம்முக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான், லைக் ஒர்க் போக ஆரம்பிச்சிட்டான். பட் சேலரி முதல்ல கம்மி தான். பிகாஸ் இது அது மாதிரி பெரிய ஜிம்லாம் கிடையாது, சின்ன ஜிம் தான். அவசரத்துக்கு அங்கே தான் அவனுக்கு கிடச்சிருந்துருக்கும். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கான். ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் வருது, காலேஜ் ஃபீஸ் கட்டணும், தென் வீட்டை பார்த்துக்கணும், அம்மாவோட மெடிக்கல் செலவு அது இதுன்னு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கான் சமாளிக்க முடியாமல். சரி ஒரு 2 month போகுது. தென் இந்த ஜிம்மில் ரொம்ப வேலை இருக்குது அவனுக்கு. ஸோ 4 o'clock எழுந்திரிச்சு 5 o'clock போகணும், அது மாதிரிலாம். ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு ஒன் டே அவனோட ஓல்ட் கிளைண்ட்டை பார்க்குறான். லைக் அவன் அந்த ஜிம்மில் இருக்கும்போது ஒர்க் பண்ணியிருப்பான் இல்லையா. ஸோ அங்கே இருக்கிற ஒரு கிளைண்ட் ஒருத்தர், தயாங் எப்படி இருக்க? இருக்கேன் சார். இப்போ என்ன பண்ணுறீங்க? வேறு ஒரு சின்ன ஜிம்மில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். தயாங், இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒரு விஷயம் சொல்லிட்டா? சொல்லுங்கள் சார். நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் ஒரு ஜிம் ஸ்டார்ட் பண்ணி அதை ரன் பண்ணுறீங்களா? எனக்கு 50% ஷேர் கொடுத்தா போதும் ப்ராஃபிட்டில். சார் ஆர் யூ ஷூர்? ஆமாம், எனக்கு நம்பிக்கை இருக்குது. பிகாஸ் உங்கள் ட்ரைனிங்கை பற்றியும் தெரியும். பண்ணுறீங்களா? தேங்க்யூ ஸோ மச் சார். நம்ம அதை பற்றி அபிஷியலாக பேசலாம். தேங்க்ஸ் மிஸ்டர் லீ. இருக்கட்டும் தேங்க். அப்படி சொல்லிட்டு சார் போயிடுறாரு. ஸோ அவனுக்கு சந்தோஷமாக இருக்குது அந்த இதை கேட்கும்போது. ஸோ அப்படியே ஜாலியாக உங்ககிட்ட இதெல்லாம் சொல்கிறான், ரொம்ப சந்தோஷம். ஸோ சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து உங்களுக்கும் ஹாப்பி ஆகுது. ஸோ அப்படியே தேங்க் நெக்ஸ்ட் ஒர்க்ஸ்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு போயிட்டான். லைக் அவன் சைட்லேருந்து கொஞ்சம் பணம் ரெடி பண்ணணும்ல, ஸோ அதுக்காக போயிட்டான். ஸோ நீங்கள் எப்படி உங்கள் ரூமுக்கு போயிட்டு உங்கள் மொபைல் எடுத்து கால் பண்ணுறீங்க ஒரு பர்சனுக்கு. ஸோ அவங்கள அட்டன் பண்ணிவிட்டு ஹலோ, அடே அண்ணா தேங்க்ஸ்டா. அடே என்னடி லீ, ரொம்ப தேங்க்ஸ். என் புருஷன் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கான்னு தெரியுமா? சொன்னதை ஒத்துக்கிட்டல, தேங்க்ஸ்டா. உனக்கா யார் ஒத்துக்கிட்டா? அப்புறம் எனக்கு தேங்க்னா ரொம்ப பிடிக்கும். லைக் அவன் வந்துட்டு ட்ரைனிங் செம்மையாக கொடுப்பான். ஸோ அவன் நல்லதுக்காக தான் பண்ணப்பா, உன் மேலெலாம் எனக்கு பாசம் கிடையாது. அட போடாடி, நீ சொன்ன ஐடியா நல்லா இருந்துச்சு, சரி அப்படியே அவனும் கஷ்டப்படுறான், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு பண்ணேன். பட் அவனெல்லாம் அண்ணன் சொல்லி வெக்கமாக இருக்குது. இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பேசுறது அந்த லீ, ஓகேவா? ஸோ அவர் வந்துட்டு உங்களோட கசன் பிரதர், ஓகே? ஸோ நீங்கள் இந்த மாதிரி கேட்டிருப்பீங்க, ஏன்னா நீங்களாக போய் ஹெல்ப் பண்ணால் அவன் ஒத்துக்க மாட்டான்ல. ஸோ ஏற்றுக்க மாட்டான். அதனால் இப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஐடியா கேட்டிருப்பீங்க. லைக் அவன் வந்துட்டு தேங் ட்ரைன் பண்ண ஒரு பர்சன் வந்திருப்பான். ஸோ அதனால் கேட்டிருப்பீங்க, அவனும் ஒத்துட்டு இருந்திருப்பான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லைஃப்பும் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ரொம்ப பெரிய ஜிம்மும் கிடையாது, சின்ன ஜிம்மும் கிடையாது. ஸோ ஓரளவு மீடியமாக
அது மாதிரி ஜிம்மும் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ தேங்கிட்ட இருந்த கிளைண்ட்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, ஸோ அவன் ட்ரெயின் பண்ண எல்லோரும். ஸோ இவன் அப்படியே ஒரு ஜிம் தனியாக ஓப்பன் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சு, ஸோ அவனை பர்சனலாக ரொம்ப பிடிச்ச எல்லாருமே வந்துட்டு அந்த ஜிம்மில் ஜாயினும் பண்ணுறாங்க. ஸோ நல்லா கிளைண்ட்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிக்க அப்படி நல்லா போயிட்டுருக்கு பிஸ்னஸும். ஸோ எப்படியே லைஃப் ஸ்மூத்தாக போனால் எனக்கு பிடிக்குமா? அதனால் அடுத்த ட்விஸ்ட்டை லைக் ஒரு வீக்கெண்ட் டைம். ஸோ ஃபேமிலியாக எல்லோரும் வீட்டில் இருக்கீங்க, சாப்பிட சமைக்க அப்படின்னு. அப்போது ஸோ வீட்டுக்கு ஆளுங்க எல்லாரும் ரன் பண்ணுறாங்க. தேங்க் தான் போய்ட்டு ஓப்பன் பண்ணுறான். தான் தங்கச்சி ஸோ இல்லையா, ஹே இல்லையா என்ன இப்போ வந்திருக்க? அண்ணா அது உன்ட்டு பேசணும். உள்ளவா ஃபஸ்ட்டு என் வெளியவே நிற்கிறேன். ஸோ 2 பேரும் உள்ளே வராங்க. என்னாச்சு இல்லையா? நான் சாரி நான் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு ஹக் பண்ணி அழ ஆரம்பிச்சிருது. ஏய் எதுக்கு அழற நீ? அண்ணா நான் ஒரு பையனை லவ் பண்ணேன். வாட்? ஸோ இந்த கலவர சவுண்ட்லாம் கேட்டு வந்திருப்பீங்க நீங்களும் உங்கள் மாமியாரும். ஸோ உங்கள் மாமியாருக்கு இது கேட்கும் பக்குன்னு இருக்கு. என்ன சொல்கிற இல்லையா? நீங்கள் ஷாக் ஆகுறீங்க. தேங்க் ஷாக் ஆனாலும் காமா. சரி லவ் பண்ணலை விடு, அந்த பையனை மேரேஜ் பண்ணி வச்சிடலாம். இல்லைண்ணா அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு, அவனை ஃபோர்ஸ் பண்ணி வேறு பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க போகிறாங்க. யார் அந்த பையன்? ஜோஷுவா. ஓகே அவங்க வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். தேங் அவள் யாரை சொல்கிறான்னு தெரியுதா அவனுக்கு? ஹாங் ஃபேமிலிடா. பரவாயில்லம்மா பார்த்துக்கலாம். லூசாடா நீ? அந்த ஃபேமிலிட்டு போய் நீ நிற்க போறியா? வேணா தேங் விடு, அந்த பையனுக்கு வேறு பொண்ணை மேரேஜ் பண்ணி வைக்கட்டும், எல்லாம் கொஞ்சம் நல்லா மாறிடும், உன் தங்கச்சியும் மறந்துடுவா. இல்லையா? இல்லைம்மா என்னால் முடியாது. ஏன்டி? ஏன்? நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அவ்வளோதான். ஸோ சொல்கிறதுக்கு என்ன? எல்லாருக்கும் பயங்கர தேங்கோட அம்மா மயங்கே விழுந்துட்டாங்க. நீங்களாம் ஷாக்காகி பார்த்துட்ருக்கீங்க. தேங்க்கு வார்த்தைகளே கிடையாது. இப்போ வேறு வழியே இல்லை, அந்த ஃபேமிலிக்கிட்ட போய் பேசி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனு முடிவு எடுக்கிறான். தேங்கோட அம்மா எவ்வளோ சொல்கிறாங்க, தயவு செஞ்சுங்க போகாத தேங்க அப்படின்னு. என்னால் என்னம்மா பண்ண முடியும், இது லியாவோட லைஃப், ஒரு தடவை போய் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிளம்புறான். அந்த ஹாங் ஃபேமிலி அவங்க இருக்கிற பிளேஸ்க்கும் போகிறான். ஸோ அங்கே போய் தேங்க உள்ளே போனதும் ஃபேமிலியே அப்படியே கொதிக்குது. இந்த நாய் யாரா உள்ள வீட்டு தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தேங்க அங்கே அசிங்கப்படுத்துகிறாங்க. ஸோ தேங்க எவ்வளோ பேச ட்ரை பண்ணுறான். ஸோ ஜோஷுவோட அப்பா இருப்பார்ல, ஸோ அவர் சுத்தமாக தேங்க் சொல்கிறது கேட்குற மாதிரியே இல்லை. ஸோ லாஸ்ட்டில் அவன் காலில் விழுந்து கெஞ்ச ஆரம்பிச்சிடுறான். ஸோ அப்போ தான் சொல்கிறான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்ற விஷயத்தையே. அந்த ஃபேமிலிக்கு பயங்கர ஷாக். ஸோ இப்போ மிஸ்ஸஸ் ஹாங், அதாவது ஜோஷுவோட அம்மா, அவங்க ஜோஷுவோட அப்பாவை பார்த்து, போதுங்க தயவு செஞ்சு போதும், அந்த பொண்ணை ஜோஷுவாவுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடலாம். நீங்கள் பண்ண எல்லா பாவத்துக்கும் அது ஒரு பரிகாரமாக இருக்கும். நம்ம தேங்க அசிங்கப்படுத்தக்கூடாது, நம்ம தான் அசிங்கப்படணும். ஸோ ஃபைனலி அவங்களோட ஃபேமிலியில் ஒத்துக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் உங்கள் அத்தைக்கு முடியல சொல்லி அவங்க படுத்திருக்காங்க. நீங்கள் உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்ருக்கீங்க. தேங்க திரும்பி வரான். ஸோ நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். லைக் அவங்க ஃபஸ்ட்டு அவமானப்படுத்து அந்த எல்லாத்தையும் சொல்லவும் தேங்கோட அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் தேங்க தான் சொன்னல, இல்லைம்மா பரவாயில்ல, லியாவோட லைஃப் தான் முக்கியம், லாஸ்ட் இப்படி அவங்க ஒத்துக்கிட்டாங்கல்ல அது போதும், நான் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு ஸோ தேங்கவும் போயிடுறான். ஸோ நீங்கள் அவங்க அத்தையை சமாதானப்படுத்துறீங்க. சரி விடுங்க எல்லாம் சரியாயிடுச்சுல்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏன் தேங்க ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன்னு. விடுங்க அத்தை, உங்கள் பையன் உங்களுக்காக அதெல்லாம் பண்ணாமல் வேறு யாருக்காக பண்ண போகிறான். அதுதான் எனக்கு கில்ட்டாகவே இருக்குது. எனக்கு உண்மையாக ஒரு பையன் இருந்தால் கூட இப்படி பண்ணிப்பானான்னு தெரியாது. ஆனால் தேங்க இவ்வளோ பண்ணுறான், அது புரியல. என்ன சொல்கிறீங்க? தேங்க இந்த ஃபேமிலி சேர்ந்த பையனே கிடையாது. உங்களுக்கு பயங்கர ஷாக். அத்தை என்ன சொல்லிகிட்ருக்கீங்க? ஆமாம்மா, தேங்க இந்த ஃபேமிலி சேர்ந்த பையன் கிடையாது. அவனை நாங்கள் அடாப்ட் பண்ணோம் சின்ன வயசுலேயே. எங்கள் கூட தான் இருந்தான். தேங்க்கு இதெல்லாம் தெரியாது. ஆனால் நாங்கள் எப்போ அடாப்ட் பண்ணமோ அப்போலேருந்து அவனை எங்கள் பையனை தான் வளர்த்தோம். இவன் அவ்வளோ பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல. ஸோ அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நீங்களும் சமாதானப்படுத்துகிறீங்க. உங்களால் அந்த விஷயத்தை நம்பவே முடியல. ஸோ அந்த விஷயத்தில் இந்த தேங்க் மேலே உங்களுக்கு ரெஸ்பெக்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. முதல் இருந்ததை விட.
ஈவன் அவனுக்கு அந்த விஷயம் தெரியுமோ தெரியாதோ, இவன் இவ்வளோ நல்ல பையனாக இருந்தால் அவன் ஃபேமிலியை பார்த்துக்கிறான் அப்படின்ற. ஸோ தேங் ரூமில் தான் இருக்கான். நீங்கள் இப்படி ரூம்குள்ளே போகிறீங்க, அப்படியே தேங் உட்காந்துட்ருக்கான். தேங் என்ன பண்ணுறீங்க? லியாவோட மேரேஜ்க்கு ரெடி பண்ணணும்ல, அதான் என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கேன். ஓ ஓகே ஓகே, என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் சொல்லிகிட்ருக்கான். நீங்களும் கேட்டுட்ருக்கீங்க. லைக் அவனே மேஸ்மரஸாகி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கால, இந்த குழந்த பிறக்கும் அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்கான். நான் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். ஸோ சடனாக அப்படியே அவன் ஃபேஸில் இருந்த ஸ்மைல் எல்லாம் காணாமல் போயிடுது. ஸோ அப்படியே ஹெட்டை லவ் பண்ணிக்கிறான். தேங் என்னாச்சு? ஒன்றும் என்னாச்சு தேங்? Does I have a rights for what தேங்? லியாவோட பேபி என்னன்னு எப்போன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் ஷாக்காக பார்க்குறீங்க. உனக்கு தெரியுமா? ஐ நோ ஏன் நம்ம ஆர்ஃபன். எப்படி தான் எனக்கு தெரியும்? சின்ன வயசுலேருந்தே தெரியும். எனக்கு எந்த மெமரிஸும் மறக்கல. அப்புறம் ஏன் தான் இந்த ஃபேமிலிக்காக இவ்வளோ செய்கிறது உன் ஃபேமிலியிலன்னு தெரிஞ்சும் வை நாட் வயன் வை நாட்? நான் ஆர்ஃபனேஜில் இருக்கும்போது இந்த லைஃப் கூட இல்லை தெரியுமா? ரொம்ப சின்ன பையன், ஒரு 5-6 அவ்வளோதான் ஏஜ் இருக்கும். பட் அது எனக்கு நல்ல கிளியர் மெமரியாக இருக்குது. இவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸ்கூல்லாம் போகும்போது, ஃபர்ஸ்ட் கிரேட்லாம் போகும்போது எல்லா குழந்தைங்களுக்கும் அம்மா அப்பான்னு யாராவது வச்சுருப்பாங்க. எனக்கு யாருமே வர மாட்டாங்க, யாருமே இருந்ததும் இல்லை. இப்போ தான் இந்த ஃபேமிலி வந்துச்சு, என்னை அடாப்ட் பண்ணாங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் ஒரு ஃபேமிலின்னு அப்படி இருக்கும்னே. அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு லியாவும் பிறந்தா. அவங்க நினச்சிருந்தா என்னை திருப்பி ஆர்ஃபனேஜில் விட்டுட்டு அவங்க குழந்தைய மட்டும் வளர்த்துருக்க முடியும். ஆனாலும் அவங்க என்னையும் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. முதல் அவங்க எவ்வளோ ரிச் ஃபேமிலி தெரியுமா? அப்பா இருந்த வரைக்கும் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அப்பா இறந்ததுக்கப்புறம் அப்பாவோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே எங்களை ஏமாற்றிட்டாங்க. அப்போயே நம்ம அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இது நாள் வரைக்குமே அம்மா நினச்சிட்ருக்காங்க எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி. ஆனால் ஐ நோ எவ்ரிதிங். இவ்வளோ பணம் இவங்களுக்காக இப்போ நான் பண்ணுறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சொல்லி தேங்க அலறான். பட் என்னதான் இருந்தாலும் பாட்டம் ஆஃப் த ஹார்ட்டில் தோணிகிட்டே இருக்கும், இது உன் ஃபேமிலி இல்லைல்லடா, உனக்குன்னு யாரும் இல்லைல்லடா அப்படி சொல்லி. எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமா? ஸோ அப்படி நீங்கள் தேங்க போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவனும் உங்களை ஹக் பண்ணி பயங்கரமாக அலறான். ஸோ நான் தேங்க கண்ணை பார்த்து ஒரு விஷயம்னு சொல்கிறீங்க. யார் சொன்னான் உனக்குன்னு யாரும் இல்லைன்னு? நான் இருக்கேன், இனியும் இருப்பேன் தேவ். ஸோ இந்த ஒரு வேர்ட் அந்த பையன் பயங்கர எமோஷ்னலாக ஆகிடுறான். ஸோ அப்படி உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அப்படியே இந்த இடத்துல சீனை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு ஓப்பன் பண்ணோன்னா லைஃப் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. மேரேஜ் முடிஞ்சிடுச்சு லியாவுக்கு. ஸோ பழையபடி ரொட்டீன் வந்துடுச்சு. ஜிம் போகணும், தென் அதை மேனேஜ் பண்ணணும், அது மாதிரி. ஸோ நீங்களும் தேங்க் அப்பப்போ ஒர்க்குக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பீங்க. லைக் சோஷியல் மீடியா பேஜஸை மேனேஜ் பண்ணுறது அண்ட் தென் அக்கௌண்ட்ஸ் அதெல்லாம் பார்த்துட்ருக்குது, அது மாதிரி. ஸோ ஒன் டே உங்களுக்கு தேங்க போய் சர்ப்ரைஸாக மீட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு தோணுது. ஸோ நீங்களும் கிளம்பி போகிறீங்க ஜிம்க்கும். ஸோ இப்போ ஓரளவு தேங்கோட ஜிம் பிக்கப் ஆகிடுச்சு. ஸோ 2-3 ட்ரைனர்ஸ் அவங்ககிட்டே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 2 ஜென்ஸ் அண்ட் ஒரு லேடி ட்ரைனர், அது மாதிரி. ஸோ ஏதோ டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் உள்ளே போகும்போது ஹால் இருக்குல்ல, ஸோ ரிசப்ஷன். ஸோ அங்கே வந்துட்டு இருக்கிற ஒரு ட்ரைனர் கூட பேசிகிட்ருக்கான். ஸோ நீங்கள் இப்படி எதுவுமே சொல்லலை, அவனையே அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. தேங்க அப்படியே உங்களை நோட் பண்ணுறான். உங்களை பார்த்ததும் அழகாக ஒரு ஸ்மைல், அந்த பாக்ஸு ஸ்மைல் ஒன்று பண்ணுறான். அதுலேயே நீங்கள் விழுந்துட்டீங்க. ஸோ அந்த ட்ரைனர்ஸ் கிட்டலாம் காய்ஸ் மீட் மை ஒய்ஃப். ஸோ நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டே அவன் ஃபேஸை பார்க்குறீங்க. அண்ட் ஆல்சோ ஒரு இன்வெஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்ல நீங்கள் ஷாக்காக பார்க்குறீங்க. ஸோ திருன்னு முழிக்கிறீங்க. சரி எல்லாரும் போய் ஒர்க்காக பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ நீங்கள் அப்படியே தேங்காய் பார்த்துட்ருக்கீங்க. என்ன லுக்கு தேங்? எனக்கு தெரியும், லீயும் கசனும் நீ தான் அவனுக்கு இந்த ஐடியாவை கொடுத்தனும். எப்படிடா தெரியும்? லீ தான் சொன்னார் அப்படி சொல்லிட்டு. ஸோ லீ சொல்லியிருந்திருப்பார் லைக் பார்ட்னர்ஷிப்பில் போட்டதுக்கு அப்புறமா.
ஸோ அந்த அந்த மாதிரி ஐடியா கொடுத்தா, பட் நான் உன்னோட ரியல் டேலண்ட்காக தான் பண்ணேன், ஸோ நீ எதுவும் கில்ட்டெல்லாம் ஃபீல் பண்ணாத அப்படி சொல்லிட்டு உண்மையை சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ உங்களுக்கு பரவாயில்ல, பையன் நல்ல வேலை விட்டுட்டு போகாமல் இருந்தானே, ஸோ நம்ம தான் பண்ணுறோன்னு தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்குது. ஸோ நல்ல வேலை அந்த அண்ணங்கார முழுசாக மாட்டி விடாமல் போயிட்டான் அப்படின்னு. சரி மேடம், நான் அந்த பக்கம் சும்மா என் ஹஸ்பண்ட் இங்கே இருக்காராம், அவரை பார்க்கலான்னு. ஓ, உங்கள் ஹஸ்பண்டா மேம்? யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓ, உங்களுக்கு யாருன்னு தெரியாதா சார்? ஏன் மேம், ஒரு 30-40 கிளைண்ட்ஸ் இருக்காங்க, அதில் உங்கள் ஹஸ்பண்ட் யார்? லைக் 2 பேரும் மாற்றி டீஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. சரி போதும் மிஸ்டர் ஹஸ்பண்ட், போய் உங்கள் ஒர்க்கை பாருங்கள், ஒர்க் முடிச்சுட்டு பேசிக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவனும் போயிடுறான். ஸோ நீங்கள் அப்படியே வர வரைக்கும் கொஞ்சமாக சுற்றி பார்க்குறது, அப்புறம் ஆஃபீஸ் ரூம் போயிட்டு அங்கே உட்காந்துருக்குது, அது மாதிரி டைம் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்ததே ஒரு 5 o'clock அது மாதிரி தான். டைம் ஆக அப்படியே கிளைண்ட்ஸ்லாம் போகிறாங்க. அடுத்து ஜிம்மில் இருக்க எல்லோரும் போயாச்சு. ஸோ தேங்காய் ரன்னிங்கில் இருக்க எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் ஆஃப் பண்ணுறது, லைக் அந்த த்ரெட்மில்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஆஃப் பண்ணுறது, அது மாதிரி பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே அவனே பார்த்துட்ருக்கீங்க. தேங்க் என்னாச்சு ஓயன்? எனக்கு ஒர்க் அவுட்லாம் சொல்லி கொடுறா. ஒர்க் அவுட்டா மேம்? முன்ன பின்ன ஒர்க் அவுட்லாம் பண்ணியிருக்கீங்களா? யாரை பற்றி என்ன கேள்வி கேட்குற நீ? ஜிம்க்கு போனதில்ல, ஆனால் யோகா கிளாஸில் பண்ணியிருக்கேன்டா. ஓ, யோகா கிளாஸா? எப்போ? ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படித்தேன்னு நினைக்கிறேன். ஸோ அவனுக்கு சிரிப்பாக வருது. ஓகே தென், ஸோ எனக்கு சொல்லிக் கொடு, ஒர்க் அவுட்ஸ்லாம் மிஷின்ஸ்லாம் யூஸ் பண்ணி இப்படி பண்ணுறதுன்னு. ஸோ அவனும் சிரிச்சுட்டே சொல்லிகிட்ருக்கான். ஸோ நீங்களும் எல்லாத்தையும் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்ருக்கீங்க. அவனும் பயங்கரமாக சிரிச்சிட்ருக்கான், நீங்கள் அவனை முறைச்சிட்டே இருக்கீங்க. ஸோ அடுத்த ஒரு எக்யூப்மெண்ட் பார்க்குறீங்க. தேங்க் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இவ்வளோ மூவியில் பார்த்துருப்பேன் தெரியுமா? அட்லீஸ்ட் இது ஒரே ஒரு நாள் ட்ரை பண்ணணும்டா. வயன், உன்னால் தம்பிள்ஸே தூக்க முடியாது, அதில் நீ தூக்க போறியா என்ன? இல்லை நீ நேரான என்னால் தூக்க மாட்டேடி. ட்ரை பண்ணணும். சரி இருன்னு சொல்லிட்டு ஸோ அவன் அது லைக் இந்த லீன் ஆகிட்டு வெயிட் லிஃப்ட் பண்ணுவாங்கல்ல அந்த இது அது. ஸோ அவனும் உங்களை அப்படியே லீனாக வைக்கிறான், அதில் நீங்கள் படுத்துருக்கீங்க. ஸோ உங்கள் தலைக்கு மேலே அந்த வெயிட் லிஃப்ட் பண்ணுறது. ஸோ நீங்கள் இப்படி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவன் வந்துட்டு இந்தா அப்படி சொல்லிட்டு உங்கள் கையில் தூக்கி கொடுக்குறான். ஸோ நீங்கள் சும்மா அப்படியே லைட்டாக வாங்குறீங்க, இவ்வளோதான். அது செம்ம வெயிட்டாக இருக்குது. உங்களுக்கு ஒரு நிமிஷம் மூஞ்சிலே விழ போது செத்தோம் அப்படின்ற மாதிரி. ஸோ படக்குன்னு உங்கள் கை கீழே விழுக்குது அந்த இதோட. ஸோ தேங்க அப்படியே கிராப் பண்ணி பிடிச்சிட்றான். ஸோ உங்கள் ஃபேஸ்க்கு கொஞ்சம் தூரம் முன்னாடி தான் உங்களுக்கு உயிர் பயம். ஸோ அதை திருப்பி நான் தூக்கி வச்சுட்டு பயங்கரமாக சிரிக்கிறான். ஸோ உங்களுக்கு பேக் சைடு நின்றுப்பான், இந்த சைடு சுற்றி வந்து சிரிச்சிட்ருக்கான். ஸோ நீங்கள் ஏன் உட்காந்து அவனே பார்த்து மறைச்சிட்ருக்கீங்க. ஸோ நல்லா கண்ட்ரோலே பண்ண முடியல, அவ்வளோ சிரிக்கிறான். நான் தான் சொன்னேன்ல, ஏன்டே இப்படி காமெடி பண்ணிகிட்ருக்க, சிரிக்காதடா. முடியல வயன். ஸோ நீங்களும் சொல்லிகிட்டே இருக்கீங்க சிரிக்காதுன்னு. ஸோ அவன் சிரிச்சிட்டே தான் இருக்கான். ஸோ நீங்கள் டக்குன்னு அவன் போட்டிருக்க டிஷர்ட் அப்படியே பிடிச்சி இழுக்கிறீங்க. ஸோ அப்படியே அவன் பேலன்ஸ் லூஸ் ஆகி உங்கள் மேலே விழுகிறான். நீங்கள் அப்படியே அந்த எக்யூப்மெண்ட்டில் ஃபுல்லாக லீன் ஆகிட்டீங்க. ஸோ அப்படியே சிரித்ததெல்லாம் போய் அப்படியே ஷாக்காக பார்க்குறான். அப்படியே 2 பேத்துக்குள்ள ரொம்ப நேரமாக ஐ கான்டாக்ட் போகுது. ஸோ அப்படியே உங்களை கிஸ் பண்ண வரான், நீங்களும் கிஸ் பண்ணுறீங்க. அந்த கேஸ் அப்படியே ஃபியூ மினிட்ஸ் கண்டினியூ ஆகுது. ஸோ அப்படியே கிஸ்ஸையும் பிரேக் பண்ணுறீங்க. சரி வந்துட்டு வீட்டுக்கு போகலாம். வேணாமா வயன், எனக்கு ஒரு ஆசை. என்னது? எனக்கு ரொம்ப நாளாக ஜிம்மில் மேக்கப் பண்ணணும்னு ஆசை. ஓ, யார் கூட சார்? அவன் அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறான். உங்கள் பாட்டி கூட. அச்சோ, எங்கள் பாட்டி செத்து போய் 10 வருஷம் ஆச்சு. சரி கொல்லு இங்கே இப்போவே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவனை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ அப்படின்னு தேங்கோட ஆசையும் நிறைவேறிடுச்சு. ஸோ உங்கள் 2 பேரோட ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு சொந்தமான அந்த ஜிம்மில் நடக்குது. புது இதுக்கு மேலே கம்பெனி காட்டாது.
ஸோ அப்படியே ஃபியூ மந்த்ஸ் போகுது. பயங்கர ரொமான்டிக்காக இருக்கான் தயாங். ஸோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் ஸோ இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு இருந்தான். இப்போ பீரே அடிப்பான் போல், அந்த அளவு சேட்டை பண்ணுறான். ஸோ அவனை சமாளிக்க உங்களால் சுத்தமாக முடியல. ஸோ ஆதியார பாடி பில்டராச்சா சொல்லவா வேணும். பயங்கரமாக சிலுமிஷம் பண்ணுறான். உங்களால் சுத்தமாக முடியல. ஸோ இப்படி ஒரு ஃபைன் டே. ஸோ தேங் ஒர்க் முடிச்சுட்டு வரான். உங்கள் அப்பாவோட சேர்ந்து உங்கள் அப்பாவே சேர்த்து கூட்டிகிட்டு வரான். அவன் ஃபேஸே சுத்தமாக சரியில்லை. ஸோ அப்படி நீங்கள் உங்கள் அப்பா பார்த்து மறைக்கிறீங்க. ஸோ உங்கள் அப்பா அவங்கள பார்த்து வாயின் வாமா போகலாம், எங்கே நம்ம வீட்டுக்கு போகலாம், போதும் நீங்கள் இருந்தது, தேங்க் டிவோர்ஸ் கொடுத்துடலாம். தேங்க அதில் எதுவுமே பேசலை. அவன் ஹெட்டால் ஓவர் பண்ணிட்டு நிற்கிறான். ஓ அப்படியா, ஆமாம்மா போகலாம். ஸோ நீங்கள் தேங்க பார்க்குறீங்க அவன் ஏதாச்சும் பேசுவான்னு. ஸோ அவன் தலை கீழே கொஞ்சம் நிற்கிறான். ஸோ பயங்கரமான பயம் அவனுக்கு, நீங்களும் அவனை விட்டுட்டு போயிடுவீங்களோ அப்படின்றது. என்னை பார்த்தா அவனுக்கு பொம்மை மாதிரி இருக்காப்பா, ஒரு விஷயத்துக்கு இவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கணும், அப்புறம் அவனுக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும். ஒழுங்காக இங்கேருந்து போங்க. அவன் என்னமோ பேசிகிட்ருக்க, அவன் கூப்பிட்றாங்கல்ல போ, உனக்கு தான் இந்த லைஃப் செட் ஆகலைல்ல, உனக்கு பிடிச்ச மாதிரி லக்ஸூரியஸ் லைஃபாக இரு போயன். ஸோ இப்படி நீங்கள் அங்கேயே பார்க்குறீங்க இதெல்லாம் சொல்லவும். ஓ அப்போ நான் போனாலும் உனக்கு ஓகேவா? வயன் நீ கம்ஃபர்டபுளாக ஹாப்பியாக இருக்கணும்ல, உனக்கு தான் இந்த லைஃப் பிடிக்கலல்ல, போவயன். எங்கே இதை என் கண்ணை பார்த்து சொல்லு பார்ப்போம். ஸோ அவன் தலையை நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டான். உன்னதான் தயாங் போக சொல்கிறல்ல, என் கண்ணை பார்த்து சொல்லு, நான் போகிறேன். ஏன் தேங்கே போக சொல்கிறல்ல, வா போகலாம். ஸோ உங்கள் அப்பா உங்கள் கையை பிடிக்கிறாரு. யோ ஒழுங்காக என் கையை விடு, பெத்த அப்பன்ற மரியாதைக்காக சொல்கிறேன், ஒழுங்காக கையை விட்டுட்டு ஓடிடு. இனி கூட்டிகிட்டு போகிறேன் அதை பண்ணுற நீங்கள் வந்தனு வாய, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லாமல் ஆகிடும், தயவு செஞ்சு வெளியே போ. ஐயன் என்ன பேசிகிட்ருக்கோம் உங்கள் அப்பா கிட்ட, நீ மூடுறா இரு, அந்த ஆள் அனுப்பிச்சிட்டு உன்னை பார்த்துக்கிறேன், பா போப்பா. ஸோ உங்கள் அப்பா புரிஞ்சுக்கிறாரு, பிள்ளை வந்துட்டு லவ் பண்ணுது, சரி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரும் போயிட்டாரு. ஸோ அப்படி நீங்கள் தேங்கிட்டு தான் வரீங்க. ஓ ஃப்ரெண்டம்மாவனே, உனக்கு அவ்வளோ தைரியம் என்ன போக சொல்கிறேன்? நான் எல்லாமே இருந்துருவேன். இல்லை தான், அப்புறம் எதுக்கிட்ட போக சொன்னேன், உனக்கு பிடிக்கலல்ல இந்த லைஃப், நீ ஹாப்பியாக இருக்கணும் தான். ஓ நான் எங்கள் அப்பா கூட போனால் சந்தோஷப்படுவேன், நீ நல்லா இருந்தேன்னு சந்தோஷப்படுவேன். சரி எவ்வளோ பேசுகிறான் பாரு அப்படின்னு உங்களுக்கு கோவமாக வருது. சரி நான் போகிறேன் போ, அப்புறம் என் பையனை பார்க்கணும், என் பொண்ணை பார்க்கணும், நீ வீட்டு பக்கம் வந்துடாதடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஸோ அவன் வந்துட்டு இப்படி ஷாக்காக பார்க்குறான். ஸோ உங்கள் ஹேண்ட்ஸை பிடிச்சி என்ன சொன்னேன் புரியல எனக்கு, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? ஆமாடா பைத்தியக்காரா. ஸோ அவனுக்கு அப்படியே அழுக்கையாக வருது. உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அப்படி உங்கள் கண்ணில் டியர்ஸ். என்ன பயந்துட்டுன்னு தெரியுமா, நீ விட்டுட்டு போயிடுவேன்னு. எப்படி தான் விட்டுட்டு போவேன், அன்றைக்கி ப்ராமிஸ் பண்ணல உனக்கு ஃபேமிலியாக நான் இருப்பேன்னு, சாகிற வரைக்கும் உன் கூட மட்டும்தான் இருப்பேன். ஸோ அப்படியே எமோஷ்னலாக அழுக ஆரம்பிக்கிறான். ஐ லவ் யூ ஐயன், லவ் யூ டூ தயாங். ஹாப்பியாக பார்த்துக்கணும் இந்த பேபியை, சரியா? பார்த்துக்கலாம். அப்புறம் பையன் எனக்கு 5 குழந்தைங்க வேணும்னு சொல்லி அழுதுகிட்டே அழகாக சொல்கிறான். 5 குழந்தைங்க வேணுமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவனை டீஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே அவன் லிப்ஸ்லையும் கிஸ் பண்ணுறீங்க. ஸோ அவ்வளோதான், இதோட முடிஞ்சிச்சு வந்துச்சாட்டு. ஸோ ஹாப்பி எண்டிங்காக முடிச்சுக்கலாம். அண்ட் தென் ஸோ நான் ஜிம் கோச் போட்டுட்டேன், ஓகேவா? ஸோ அடுத்து சிக்கியோட சைக்கோ அப்சஷன், அதுக்கப்புறம் ஸோ எல்லாருக்கும் ஒன் ஷாட் நான் ஜூனில் போடுறேன்டா, ஓகேவா? ஸோ யாருக்கும் வச்சுக்காதீங்க. அல்ல நாமீஸ், ஓகே, டட்டா பாடா மீஸ், சராங்கே பராஹே.